உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது. அதுக்கப்புறம் போன ஜென்மத்தில நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தா எப்படி இருக்கும்? இவங்களுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. டாரத்தி ஈடி 3 வயசுல படிக்கட்டுலேருந்து கீழ விழுந்து மூச்சு பேச்சு இல்லாம போறாங்க. இவங்கள செக் பண்ண டாக்டர் இறந்துட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல டெத் சர்டிஃபிகேட்டோட வந்த டாக்டர் அதர் ஃபார்மாலிட்டிஸ பத்தி பேசும்போது ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா இவங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே நடக்காத மாதிரி. குழப்பமான டாக்டர் ஐ அம் ஷூர் தேர் வாஸ் நோ பல்ஸ், ஏதோ மறுஜென்மத்துல இருந்து வந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. அதுல இருந்து பாதி தூக்கத்துல எழுந்துக்கிறது, என்ன வீட்டுக்கு கூட்டு போங்கன்னு சொல்றது, வேற ஏதோ ஒரு மொழியில பேசுறதுன்னு இவங்களோட பிஹேவியரே பயங்கர ஸ்ட்ரேஞ்சா இருந்திருக்கு. அப்போ லண்டன்ல குழந்தைங்களுக்குலாம் சண்டே ஸ்கூல்ல கிறிஸ்டியானிட்டி பத்தி சொல்லி கொடுக்கறதும் அவங்க ரிலிஜனை பத்தி பெருமையா பேசுறதெல்லாம் இருந்திருக்கு. அந்த டீச்சர் கிட்ட எங்க ரிலிஜன் தான் பழசு, கிறிஸ்டியானிட்டிலாம் அதுக்கப்புறம் வந்ததுன்னு சண்டை போட்டிருக்காங்க. இதனால இவங்க ஸ்கூல்ல இருந்தே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்படிதான் ஒரு நாள் பிரிட்டிஷ் மியூசியம் போறாங்க. அங்க இருக்க ஈஜிப்ட் ரூமை பார்த்து இதுதான் எங்க வீடு, இங்க இருந்த கார்டன் ட்ரீஸ்லாம் எங்கன்னு கத்திருக்காங்க. அந்த மியூசியம்ல இந்த சிலைகளுக்குலாம் முத்தம் கொடுத்து ஒரு மாதிரி வியர்டா நடந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஈஜிப்ட் லாங்குவேஜ் படிக்கிறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ஈஜிப்ட் சேர்ந்தவரே கல்யாணம் பண்ணி அங்கேயே மூவ் ஆகி ஒரு ஆன்டிக் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறாங்க. பட் இதுக்கப்புறம் தான் அவங்களோட சுயரூபமே தெரியுது. 3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல தான் பிறந்து அங்க இருக்க டெம்பிள்ல தான் வளர்ந்தான்னு சொல்றாங்க. அந்த கோயிலுக்கு பக்கத்துல ஒரு கார்டன் இருக்கும், அங்க தோண்டி பார்க்க சொல்றாங்க. முதல்ல யாரும் நம்பலனாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா உண்மையாவே அங்க ஒரு கார்டன் இருந்து, அதே மாதிரி இங்க இருந்து நார்த் சைட்ல ஒரு டனல் இருக்கும், அது கோயிலோட கனெக்ட் ஆகும்னு சொல்றாங்க. அப்புறம் செக் பண்ணி பார்த்தா உண்மையாவே ஒரு டனல் இருந்திருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. நம்ம குழந்தைங்களோட முதல் வருஷத்துல மொட்டை அடிக்கிற மாதிரி அவங்களும் மொட்டை அடிச்சு ஒரு ட்ரெடிஷனல் ஹேர் கட் வச்சிருப்பாங்களாம். சுன்னத் கல்யாணம்னு சொல்லப்படுற வழக்கம் முதல்ல இவங்க ஆரம்பிச்சதாகவும் அதை மற்றவங்க ஃபாலோ பண்ணதாகவும் சொல்றாங்க. இப்படி பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிற அளவுக்கு. அதே இடத்துல அவங்களோட ராணி சிலை, ஒரு லைப்ரரி அண்ட் 2 சீக்ரெட் ரூம்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தேடும் போது அப்படி எதுவும் கிடைக்கல. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் ஒரு லைப்ரரி அண்ட் அவங்க ராணி சிலையும் கண்டுபிடிக்கிறாங்க. 2005ல் அந்த 2 சீக்ரெட் ரூம்ஸையும் டிஸ்கவர் பண்றாங்க. நீங்க இந்த மறுஜென்மெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறீங்களா?